தெலுங்கானாவில் ஒரு 12 வயசு சிறுமி வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை பற்றியான ஒரு முழு விவரங்கள் நம்ம தெரியாமல் அவங்கள பற்றி சொல்லக்கூடாது. ஆனால் நிறையா சின்ன குழந்தைங்களுக்கு இது போன்ற பாதிப்புகள் வருது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் உணவு தான். இன்றைக்கெலாம் நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே ஜங்க் ஃபுட் வாங்கி கொடுக்கக்கூடிய பேரண்ட்ஸை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அந்த ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப கெடுதியான ஒன்று தான். அது உடம்புல கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தும். அது ஒரு இன்ஃப்ளமேட்டிவ் பவுல் டிசீஸாவோ இல்லை அடுத்தடுத்து ஒரு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸாவோட ஃபார்ம் ஆகி அடுத்தடுத்து டயபெட்டிக்கோட சின்ன குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து பேரண்ட்ஸ்க்குலாம் நிறைய பேரண்ட்ஸ் தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல. இன்னொன்று என்னென்னா, ஒரு உணவு அப்படிங்கிறது நிறையா டிஃப்ரெண்ட் டைப்பான ஃபுட்டோட நேம் எல்லாத்தையுமே மனப்பாடமாக வச்சுருக்காங்க நிறைய பேரண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு பேக்கரியில் போனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான நேமோட கேக் ஐட்டங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃபுட்டெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, அந்த பேக்கரியில் உள்ள ஐட்டங்கள்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த பேரண்ட்ஸுக்கும் 1% கூட தெரியாது. எல்லாம் இப்போ ஒரு மாடர்ன் கல்ச்சர், ஒரு டிஃப்ரெண்ட் நேமாக இருக்கணும், விதவிதமான கலரிங்காக இருக்கணும். அதை தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்களே தவிர அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க, அதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த ஒரு ஆராய்ச்சியுமே இல்லாமல் தான் இன்றைக்கி நிறையா பேரண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிறையா பேரண்ட்ஸ் அதை ஒரு துளி கூட கொடுக்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க.